சிம்பிளா, ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம மட்டன் குருமா பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாதம், இட்லி, தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். மட்டன்ல விட்டமின் பி12 இருக்கிறதுனால, போன் ஸ்ட்ரென்த்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட. குழந்தைகளுக்கு வந்து குடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சாஃப்ட்டாவும், இன்ஸ்டன்ட்டாவும் பண்றதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. முதல்ல குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயம் போட்டுக்கலாம். இதில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதுக்கப்புறம் கருப்பு ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். இதில சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ மசாலாலாம் நல்லா வறுபடணும். இதில கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதில நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு 1 கப் போடலாம். இப்போ மட்டன் பீசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி, நீங்க மேரினேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் ஆனா பண்ணாமயும் பண்ணலாம். இத வந்து இந்த ஆயில்லயே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். ஸோ முட்டி வலி பிரச்சனை இருந்தா கூட கண்டிப்பா இந்த மட்டன் எடுத்துக்கும்போது சரிப்படுத்தும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெய் நான் போட்டிருக்கேன். நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த நெய் போடுறதுனால உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் வரும். அதில ரோஸ்ட் பண்ணுறதுனால. இதில வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வறுத்த ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்க வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது மீடியம் அந்த ஸ்பைசியா தான் இருக்கணும். ரொம்ப ஓவரா இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திரலாம். மட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 7 விசில் விடணும் கண்டிப்பா. குக்கர்ல அப்படிங்கும்போது 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி, 3 தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதையும் போட்டுக்கலாம். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வதக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வதக்காமயே எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சு நம்ம போட்டுருவோம். முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமினெஸ்ஸ குடுக்கும். இதுக்கப்புறமா பாப்பி சீட்ஸ், கசகசா, தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகாய், காஷ்மீரி ரெட் சில்லி, தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மட்டன் வந்து நல்லா ரெடி ஆயிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில அரைச்சு வச்ச இந்த கசகசா, தேங்காயோட பேஸ்ட்ட ஆட் பண்ணுவோம். குருமா அப்படிங்கிறதுனால தான் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொதிச்சுட்ருக்கும்போது ஃபைனலா நம்ம ஆட் பண்றோம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊத்திரலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கிரேவி தேவைப்படுதோ, அந்த மாரி செஞ்சுக்கலாம். ரொம்ப திக்கா சப்பாத்திக்கு மாதிரி வேணும் அப்படின்னா, திக்கா பண்ணிக்கலாம். இடியாப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இத மூடி சொன்ன மாரி 7 விசில் வச்சீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா அந்த ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பரா ரெடி ஆயிடும். ஃபைனலா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதே சிக்கன் அப்படிங்கும்போது, நீங்க ஒரு 3 விசில் விட்டா போதும். ஸோ இதுலயே உருளைக்கிழங்கு, பன்னீர், காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டு நீங்க பண்ணலாம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அதுல வெஜிடேரியன் ரெசிபீஸா சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 ஹவர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. நான் சாதத்தோட எப்படி சர்வ் பண்றதுன்னு காட்டியிருக்கேன்.